இதே மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் தான் எனக்கு ஞானம் கொடுத்தது. மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசலில் 50 ரூபா கொடுத்தா ஜோசின்னு சொல்லுவேன். 60, 50, 20 பேர் க்யூவில் நிற்பாங்க. சொல்ல முடியாது, முடிஞ்சவரைக்கும் ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபைடாக சொல்லக்கூடிய தன்மை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி கேஜிஎஃப்க்கு போக போக, கேஜிஎஃப்னா கோலார் கோல்ட்ஃபீல்டு, அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு 60 to 70% தமிழ் மக்கள் தான். அவங்களோட பழகி இன்றைக்கி கண்ணை மூடி இப்படி கையை நீட்டினா கூட கேஜிஎஃப்ல எனக்கு சோறு கிடச்சிரும். கேட்குற ஹோட்டல் போனாலும் எனக்கு சாப்பாடு காசு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்களாக இருந்துட்டு அந்த மக்களுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை நிறையா அந்த கேஜிஎஃப் மேலே வந்துருச்சு. கேஜிஎஃப் கேட்குறது ஒரு மினி இங்கிலாந்து மாதிரி. 8 வயசு பெண் குழந்தைகள்கிட்டையும் ஆண் குழந்தைகிட்டையும் ஒரு ஃபாரினர்ஸ், ஒரு ஆங்கிலோ இந்தியன் பேச முடியாது. அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய தன்மை எங்கள் கேஜிஎஃப் மக்கள் குழந்தைங்களுக்கு. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உடைய குழந்தைங்க அங்கே இருக்குது. ஆனால் படித்ததுக்கு உண்டான வேலை தான் கிடைக்காது. ஏன்னா அவங்க எல்லாமே பெங்களூரை நம்பித்தான் இருக்கிறாங்க. அந்த பெங்களூர் தான் மெயின். அந்த காலைல ஒரு 3 ட்ரெயின், எம்பிஏ படித்தவனும் சாதாரண வேலை தான் இருக்கிறான், பெரிய படித்தவங்க கூட வேலை இருக்காங்க. அதனால் கேஜிஎஃப் எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால தான் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு நான் வச்சுக்கிட்டேன்.